Hello students. இந்த electrical machines ஒன்ல single transformersல இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். ரொம்ப இந்த தேர்ட் யூனிட்ல நம்ம ஈஸியாக ஒரு 10 மார்க் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின் போர்டு எக்ஸாமினேஷனில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிங்கிள் ஃபேஸ் வேரியாக் அப்படின்ற டாப்பிக்லேயும் சொல்லுவாங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ற பேர் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சிங்கிள் ஃபேஸ் வேரியாக் அல்லது இது பேர் ஒன் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 வைண்டிங் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் பிரைமரி வைண்டிங், இன்னொன்று செகண்டரி வைண்டிங். 2 வைண்டிங்ஸ். இந்த 2 வைண்டிங் நடுவில் என்ன இருக்கும்னா கோர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கோர்னு சொல்லக்கூடியது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், என்னடா 2 வைண்டிங் சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்வே 2 வைண்டிங் தானே இருக்கும், இல்லை புதுசாக என்ன 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் வேறு சொல்கிறாங்களே. அந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம பார்க்குறது ஒரே ஒரு வைண்டிங் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், இன்புட் ஒரே ஒரு வைண்டிங், நடுவில் ஒரு வைண்டிங் இருக்கு பாருங்கள், வளைவாக போட்டிருக்காங்களா, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நடுவில். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கோட அந்த ஒரு வைண்டிங்க்கு மேலே டாப்பில் ஏ அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, பி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்றது வைண்டிங்கோட ஆரம்ப பகுதி, பி அப்படின்றது வைண்டிங்கோட முடிகிற பகுதி. இந்த ரெண்டுக்கும் இந்த ஏபிக்கு நடுவில் வி அப்படின்ற ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபி அப்படின்ற வைண்டிங்க்கு கூட வி அப்படின்ற ஒரு சப்ளை கொடுத்துருக்குறாங்க. இந்த வைண்டிங்கில் நடுவில் இருந்து ஒரு கோடு மாதிரி போட்டு நீளமாக ஒரு லைன் மாதிரி இழுத்துருக்காங்க இல்லையா, இழுத்து அதுக்கு ஒரு புள்ளி மாதிரி வச்சு சி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. சி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போது வீண்ட ஒரு வோல்டேஜ் ஏ அப்படின்ற வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ போகுது. அந்த கரண்ட்டை I1 அப்படின்னு சொல்கிறோம். மேலேருந்து கீழ் நோக்கி இறங்குது, அந்த I1 அப்படின்ற கரண்ட்டு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அந்த வீண்ட வோல்டேஜ் பி வழியாக போகும்போது I2 மைனஸ் I1. I2 அப்படின்றது என்னது, அந்த சீன்ற பகுதியிலேருந்து ஒரு கோடு மாதிரி எடுத்துருக்காங்க இல்லையா, அது போன்ற சென்டர் டேப்டுன்னு அர்த்தம். அந்த சீன்ற இடத்துல ஒரு வைண்டிங் இருக்குது. ஒரு வைண்டிங்கில் பகுதி நடுவில் இருந்து ஒரு பாதியாக பிரித்து அந்த வயரை வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ ஒரே வைண்டிங்கை 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா? இப்போ ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்குது, அந்த ஒரு வைண்டிங்கை 2 வைண்டிங்காக பிரிக்கிறாங்க. ஏபின்றது ஒரு வைண்டிங்கு, அதே ஒரு வைண்டிங்கை நடுவில் ஒரு டேப்பிங் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வயரை வெளியே எடுத்துடுறாங்க, அதை சின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசி அப்படின்றது ஒன்று, சிபி அப்படின்றது ஒன்று. ஏசி இன்னொன்று சிபி அல்லது பிசி அப்படின்றது ஒன்று. இது ஒரு லைன். அப்போது அந்த ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேர்ன்ஸை N1 மைனஸ் N2 அப்படின்னு சொல்கிறாங்க. N1 மைனஸ் N2 ஆகும். அதே மாதிரி சியிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி N2 அப்படிங்கிறது. அடுத்து இப்படி இந்த சிக்கும் பிக்கும் நடுவில் ஒரு டேப்பிங் மாதிரி எடுத்துட்டாங்க. அந்த சிக்கும் பிக்கும் நடுவில் கிடைக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் V2 அப்படின்னு சொல்லுவாங்க. V2 அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செகண்டரி வோல்டேஜ்ன்றது. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். ஒரே ஒரு வைண்டிங் தான், ஒரே ஒரு வைண்டிங்க்கு சப்ளை உள்ளே கொடுத்து வெளியே என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டெப் டவுன் வோல்டேஜை நம்ம இங்கே எடுக்கிறோம். இதே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. பொதுவாக இந்த சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருந்து
நம்ம காலேஜுக்கு வர்ற வழியில் பெரிய பெரிய டவராக இருக்கும், பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே என்ன இருக்கும், பெரிய பெரிய மேலே என்னது ஒரு பெரிய பெரிய கம்பியில் செஞ்ச போஸ்ட் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது வெளியில் எழுதி போட்டிருப்பாங்க துணை மின் நிலையம் அப்படின்னு போட்டு 33 kV பார், 22 kV பார், 11 kV துணை மின் நிலையம் அருப்புக்கோட்டை. அதே மாதிரி துணை மின் நிலையம் பாளையம்பட்டி, துணை மின் நிலையம் பந்தல்குடி, இந்த மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துணை மின் நிலையத்தில் உள்ள பெருசாக ஒரு அலுமினிய கோட்டிங் கொடுத்த ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கும். பெருசாக நீளமாக பைப்பாக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பொசிஷன் இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துணை மின் நிலையங்களில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம லேப்லேயும் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வோல்டேஜ் தான், 230 வோல்ட் இன்புட் கொடுத்து வெளியே 110 வோல்ட் வெளியே எடுப்போம், இல்லை ஒரு 55 வோல்ட் எடுப்போம். லெபார்ட்டரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இது சிங்கிள் ஃபேஸ் வேரியாக்குன்றது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இதே பெரிய பெரிய சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ், இன்கமிங் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதே என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய செகண்டரி வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி எடுப்பாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போது உதாரணமாக பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு துணை மின் நிலையம் வாசலில் 33 kV பார், 22 kV பார், 11 kV அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுது, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ப்ரைமரி உள்ள வைண்டிங் உள்ள 33,000 வோல்டேஜ், சரியா? 33 kV அப்படின்னு அர்த்தம், கேன்றது கிலோ. அப்போ 33 × 1000 33,000 வோல்டேஜ் உள்ளே போகுதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியிலேருந்து 2 வகையான சப்ளை வெளியெடுக்கிறாங்க. ஒன்று, அதாவது 33 kV பார் 22 kV பை 11 kVன்னு இருந்துச்சுன்னா 22 kV சப்ளையும் செகண்டரியிலேருந்து எடுத்துக்கலாம், 11 kV சப்ளையும் வெளியில் எடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி அந்த வைண்டிங்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த துணை மின் நிலையம் இருக்கக்கூடியது. அப்போ அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி 2 வகையாகவும் என்ன பண்ணுறாங்க, சப்ளை எடுக்கிறாங்க. இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் சொல்லக்கூடியது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக தூத்துக்குடியில் அது ஒரு அனல் மின் நிலையம் இருக்குது. அனல் மின் நிலையம், சரியா? தெர்மல் பவர் பிளான்ட். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மின்சாரம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. உதாரணமாக ஒரு 11 kV 11,000 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த வோல்டேஜை அப்படியே அங்கேருந்து தூத்துக்குடிலேருந்து அருப்புக்கோட்டை அனுப்பினா வச்சுங்களேன், நமக்கு அந்த வோல்டேஜ் சரியாக போகுமா? இங்கே இருக்கிற பயனாளர்களுக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த வோல்டேஜ் என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சப்ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ப்ரைமரி வைண்டிங்கில் 11 kV 11,000 வோல்ட் உள்ளே வரும். ஆனால் வெளியில் வரும்போது 132 kVயாக என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஸ்டெப் அப்னா என்ன பண்ணுறது, வோல்டேஜும் கரண்ட்டோட அளவை கூட்டுறது. அப்போ 132 kVனா என்ன அர்த்தம், 132 × 1000 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்க, அதிகரிப்பாங்க. இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது. இந்த ஸ்டெப் அப் பண்ணுறது, ஸ்டெப் டவுன் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம டாப்பிக்கில் கொடுத்தது ஒரு சாதாரண நார்மல் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னால் எப்படி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அப்போது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது ஒரே ஒரு வைண்டிங் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இந்த வைண்டிங்கில் ஒரு பகுதி பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் பொதுவாக செயல்படும். இந்த வைண்டிங்கில் ஒரு பகுதி பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் பொதுவாக செயல்படும். எனவே பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையே எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இருக்காது. ஒரு முக்கியமான பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இதனுடைய ஆப்ரேஷன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் போன்று இருக்கும். அப்போனா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு வைண்டிங் தான், ஆனால் இதோட ஆப்ரேஷன், இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் போல் இருக்கும்.
சரியா? இது ஏற்கனவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏபி என்பது பிரைமரி வைண்டிங், அதனுடைய சுற்றுக்களின் எண்ணிக்கை N1 ஆகும். ஏபி என்பது பிரைமரி வைண்டிங், அதனுடைய சுற்றுக்களின் எண்ணிக்கை N1 ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி பிசி என்பது செகண்டரி வைண்டிங், அதனுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை N2 ஆகும். இப்போ ஏபி என்பது பிரைமரி வைண்டிங், அதனுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை N1 ஆகும். பிசி என்பது செகண்டரி வைண்டிங்கள், அதனுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை N2 ஆகும். ஓகே, அப்போது பிரைமரி வைண்டிங் ஏபிக்கு வோல்டேஜ் சப்ளை செய்யும்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? அதுதான் இப்போ சொல்கிறோம். அப்போ பிரைமரி வைண்டிங் ஏபிக்கு வோல்டேஜ் சப்ளை செய்யும்போது கோரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகிறது. இந்த ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸினால் காயில் ஏபியில் பிரைமரி, அதாவது பிரைமரி வைண்டிங்கில் இஎம்எஃப் E1ம் செகண்டரியில் இஎம்எஃப் E2ம் தூண்டப்படுது. லோடானது பிசி டெர்மினல்ஸ்க்கு குறுக்கே இணைக்கும் போது லோடு பவரை எடுத்துக்கொள்கிறது. லோடானது பிசி டெர்மினல்ஸ்க்கு குறுக்கே இணைக்கும் போது லோடு பவரை எடுத்துக்கொள்கிறது. தான் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்ற. பிரைமரி வைண்டிங் ஏபிக்கு வோல்டேஜ் சப்ளை செய்யும் போது கோரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு உருவாகிறது. இந்த ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸினால் காயில் ஏபியில் பிரைமரியில் இஎம்எஃப் E1ம் செகண்டரி காயிலில் இஎம்எஃப் E2ம் தூண்டப்படுகிறது. லோடானது பிசி டெர்மினல்ஸ்க்கு குறுக்கே இணைக்கும் போது லோடு பவரை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1, கண்டக்டருக்கு தேவைப்படும் காப்பர் குறைவு, எனவே விலை குறைவாக இருக்கும். இந்த அட்வான்டேஜஸில் கண்டக்டருக்கு தேவைப்படும் காப்பர் குறைவு, எனவே விலை குறைவாக இருக்கும். அடுத்து பவர் லாஸ் குறைவு, எனவே எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். கேவிஏ ரேட்டிங் அதிகமானதாக இருக்கும். அடுத்து பெர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் மிக குறைவாக இருப்பதால் வோல்டேஜ் ரெகுலேஷன் நன்றாக இருக்கும். அதாவது பெர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் மிக குறைவாக இருப்பதால் வோல்டேஜ் ரெகுலேஷன் நன்றாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி வேரியபிள் சப்ளை வோல்டேஜை பெறலாம். அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி வேரியபிள் சப்ளை வோல்டேஜை பெறலாம் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, அப்போ கண்டக்டருக்கு தேவைப்படும் காப்பர் குறைவு, எனவே விலை குறைவாக இருக்கும். 2வது பாயிண்ட்டு பவர் லாஸ் குறைவு, எனவே எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அடுத்து கேவிஏ ரேட்டிங் அதிகமானதாக இருக்கும். பெர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் மிக குறைவாக இருப்பதால் வோல்டேஜ் ரெகுலேஷன் நன்றாக இருக்கும். அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி வேரியபிள் சப்ளை வோல்டேஜை பெறலாம் அப்படின்றதான் இந்த முக்கியமான அட்வான்டேஜஸ். அப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வைண்டிங்கில் ஏதாவது துண்டிப்பு ஏற்பட்டால் லோடு மொத்த சப்ளை வோல்டேஜ் வந்துடும். அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி வைண்டிங்கில் ஏதாவது துண்டிப்பு ஏற்பட்டால் லோடுக்கு மொத்த சப்ளை வோல்டேஜ் வந்துவிடும். அடுத்து பார்த்தோம்னா 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை விட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதிக இன்சுலேஷன் தேவைப்படுது. 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை விட அதிகமாக இன்சுலேஷன் தேவைப்படுது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வைண்டிங்கில் ஏதாவது துண்டிப்பு ஏற்பட்டால் லோடுக்கு மொத்த சப்ளை வோல்டேஜும் வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை விட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதிக இன்சுலேஷன் தேவைப்படுது. இது ஒரு முக்கியமான டாபிக். இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது ஒரு 10 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ டிஃபைன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு ஸ்டேட் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஸ்டேட்டு வாட் இஸ் எ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்
ஸ்டேட் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 மார்க் கொஸ்டின். அடுத்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவிங் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதாவது ஏற்கனவே 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம பார்த்த டாப்பிக்கில் 2 வைண்டிங் இருக்கும் இல்லையா, அதில் 2 வைண்டிங் நம்ம பார்த்தோம். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங்ஸு. அப்படி இருக்கும் பொழுது இதில் அந்த 2 வைண்டிங் யூஸ் பண்ணும்போது உள்ள காப்பருக்கும் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் இருக்கக்கூடிய அந்த காப்பருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய காப்பர் அந்த வைண்டிங்கோட இதுக்கும் அளவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படின்னு. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் யூஸ் பண்ணும் பொழுது காப்பரோட அளவு எப்படி இருக்கும்? ப்ரைமரிலேயும் ஒரு 2000 டர்ன்ஸு, இதே செகண்டரிலையும் ஒரு 1000 டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3000 டர்ன்ஸ் நம்ம சுற்ற வேண்டியிருக்கும். இப்போது இதே 1 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உதாரணமாக ஒரு 2000 டர்ன்ஸ் சுற்றுறோம் வச்சுக்கோ. அப்போது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட எண்ணிக்கை வந்து அந்த 1 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய எண்ணிக்கையோட அளவோட எப்படி இருக்குன்னா மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ இதனால் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு தேவைப்படக்கூடிய காப்பரோட அளவு வந்து என்ன ஆகும்னா சேவ் ஆகும். காப்பரோட அளவு சேவ் ஆகும். இந்த காப்பரோட அளவு வந்து எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன், ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அது என்ன கால்குலேஷன், அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சேவிங் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் அளவு அதே கெப்பாசிட்டி மற்றும் வோல்டேஜ் ரேஷியோ உள்ள 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் அளவை விட குறைவானதாக இருக்கும். அதாவது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் அளவு அதே கெப்பாசிட்டி மற்றும் வோல்டேஜ் ரேஷியோ உள்ள 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் அளவை விட குறைவானதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு கால்குலேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரைமரி சுற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த பிரைமரி சுற்றுக்களின் எண்ணிக்கை வந்து N1 அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி வைண்டிங்கின் சுற்றுக்களின் எண்ணிக்கை N2. அடுத்து செக்ஷன் ஏக்கும் சிக்கும் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை N1 மைனஸ் N2 எனப்படும். அப்போது ஏசி செக்ஷனில் செல்லும் கரண்ட் ஈக்குவல் டு என்னென்னா I1 அப்படின்றது. அடுத்து பிசி செக்ஷனில் செல்லும் கரண்ட் வந்து என்னென்னா I2 மைனஸ் I1 எனப்படும். ஏசி செக்ஷனில் செல்லும் கரண்ட் ஈக்குவல் டு என்னென்னா I1 அப்படின்றது. பிசி செக்ஷனில் செல்லும் கரண்ட் என்னென்னா I2 மைனஸ் I1. கண்டக்டரின் நீளம் சுற்றுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய கண்டக்டரோட நீளம் எப்படி இருக்கும்னா இந்த சுற்றுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போது கண்டக்டரின் கிராஸ் செக்ஷன் ஏரியா கரண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இப்போ கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன் இந்த ஏரியாவோட கரண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இப்போ A இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்றது. எனவே காப்பரின் வால்யூம் ஈக்குவல் டு கண்டக்டரின் நீளம் L இன்ட்டு கண்டக்டரின் கிராஸ் செக்ஷன் ஏரியா A அப்படின்றது. அப்போது N இன்ட்டு I அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் L இஸ் ப்ரொபோர்ஷனல் டு N அண்ட் A இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்றது. அப்போ ஈக்குவல் டு K என்ன, இதில் Kன்றது கான்ஸ்டன்ட். அப்போ இதில் வச்சு நான் பார்க்கும்போது செக்ஷன் ஏசியில் காப்பரின் வால்யூம் ஈக்குவல் டு K இன்ட்டு N1 மைனஸ் N2 I1 அப்படின்றது. அப்போ செக்ஷன் பிசியில் காப்பரின் வால்யூம் ஈக்குவல் டு K இன்ட்டு N2 அப்படின்னா I2 மைனஸ் I1 அப்படின்றது. அப்போ தேர்ஃபோர்
மொத்த காப்பரின் அளவு என்னது K இன்ட்டு N1 மைனஸ் N2 அடுத்து I1 ப்ளஸ் K இன்ட்டு N2 I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு அப்போ K இன்ட்டு என்னது N1 I1 மைனஸ் N2 I1 ப்ளஸ் N2 I2 மைனஸ் N2 I1 இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நம்ம ஒன்றா சேர்க்கணும். அதாவது ஏசியில் செக்ஷன் ஏசியில் இருக்கிறதையும் செக்ஷன் பிசியில் இருக்கிற ரெண்டையும் என்ன பண்ணுறோம் மொத்தமாக சேர்க்குறோம். சரியா? ஏசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்கோட மொத்த அளவு அதே மாதிரி பிசிக்கு இருக்கக்கூடிய காப்பர் மொத்த அளவு ரெண்டையுமே என்ன பண்ணுறோம் நம்ம மொத்தமாக சேர்க்கணும். அப்படி எல்லாம் சேர்க்கும்போது நமக்கு N1 I1 ஈக்குவல் டு N2 I2 அப்படின்னு ஒரு வேலை நமக்கு கிடைக்குது. அப்படின்னா மொத்த காப்பரோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம் நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கும்பொழுது 2K N1 I1 மைனஸ் N2 I2 என்ன பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு மொத்தமாக ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் மைனஸ் இருக்குது என்ன ஆயிடும் அடி ஆயிடும். சரியா? மைனஸ் N2 I1 இந்த ப்ளஸ் அந்த N1 I1 இருக்கு இல்லையா அந்த வந்து என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் ரெண்டையும் நம்ம சேர்க்கும்போது என்னது 2K N1 I1 மைனஸ் N2 I1 அப்படின்னு கிடைக்கும். இதே ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது. இதே ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி வைண்டிங்க்கு தேவைப்படும் காப்பரோட அளவு எவ்வளோ இருக்கும் காப்பரோட வால்யூம் சொல்லுவாங்க. இந்த காப்பரோட வால்யூம் KN1 I1. செகண்டரி வைண்டிங்க்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம் அளவு KN2 I2. அப்போ தேவைப்படும் மொத்த காப்பரின் வால்யூம் எவ்வளோனா K இன்ட்டு N1 I1 ப்ளஸ் N2 I2. ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா N1 I1 ஈக்குவல் டு N2 I2ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 2K N1 I1 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம் டிவைடட் பை 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைண்டிங் தேவைப்படும் அந்த காப்பரோட அளவை நம்ம என்ன பண்ணுறோம் அனலைசிஸ் பண்ணுறோம். அது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம் பை 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம். ஓகே, இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம் பை 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் காப்பரின் வால்யூம். இப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2K N1 I1 மைனஸ் N2 I1 பை 2K N1 I1 ஈக்குவல் டு இதை என்ன பண்ணுறாங்க தனியாக பிரிச்சிடுறாங்க. இப்படி N1 I1 டிவைடட் பை N1 I1 மைனஸ் N2 I1 டிவைடட் பை N1 I1 அப்படின்னு தனியாக பிரிச்சிடுறாங்க. பிரிக்கும் பொழுது இதில் வந்து N1 I1 பை N1 I1ன்றது காமனாக இருக்கா இல்லையா? அப்போ அதை என்ன பண்ணுறாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 மைனஸ் N2 பை N1 அப்படின்றாங்க. எது எதெல்லாம் காமனாக இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்டு அது நோட் பண்ணும்போது என்னது 1 மைனஸ் N2 பை N1 அப்படின்னு பிரிச்சுறாங்க. இப்போ தஃபர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை N அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 1 மைனஸ் 1 பை N. அப்போ என்ன வேல்யூ வரும்? அப்போ பொதுவாக N அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. N1 பை N2ன்றதான் N அப்படிங்கிறது. அப்போ 1 மைனஸ் 1 பை N அப்படின்றது என்னென்னா N ஈக்குவல் டு N1 பை N2 அப்படின்றது. அப்போது
உதாரணமாக என் அப்படின்றது வந்து ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கோமே. n = 10 என்றால் காப்பர் 10% சேவ் ஆகும் அப்படின்றது. அது n = 10 என்றால் காப்பர் 10% சேவ் ஆகும். அப்போ n = 2 என்றால் காப்பர் 50% வரை நமக்கு சேவ் ஆகும். இப்போ எண்ணின் மதிப்பு 1 இருக்கும்போது நமக்கு காப்பர் சேவிங்ஸு அதிகமாகிறது. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் சொல்ல வராங்க. n = 10 என்றால் காப்பர் 10% சேவ் ஆகும். அப்போ n = 2 என்றால் காப்பர் வந்து 50% சேவ் ஆகும். அப்போ என்னோட மதிப்பு 1 இருக்கும்போது காப்பர் சேவிங்ஸு அதிகமாகுது. இதுதான் சேவிங் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டாபிக். இதிலே பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்களை ஸ்டார்ட் செய்ய இந்த ஸ்டார்டர் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸுகளுக்கு வேண்டிய வோல்டேஜை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம பெறலாம். அதே மாதிரி லெபரட்டரிகளில் வேரியபிள் வோல்டேஜை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம பெறலாம். அதே மாதிரி சப்ளை வோல்டேஜில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் ட்ராப்பை ஈடு செய்கிறதுக்கு பூஸ்டராக இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுது. அடுத்து பார்த்தோம்னா அந்த கிரிட்டுகளில் இன்டர் கனெக்ஷன் செய்கிறதுக்கு இந்த 3 ஃபேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துனாங்க. இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்ளிகேஷன்னா பயன்பாடுன்னு அர்த்தம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ நான் பார்த்தது சேவிங்ஸ் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்.